தற்பொழுது இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய தேசிய தலைவர் சட்ட முதுமானி முன்னாள் அமைச்சர் கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களையும், அதேபோன்று ஜனாதிபதி சட்டத்தரணி எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்ப சார் அவர்களையும், அதேபோன்று எங்களுடைய கட்சியின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய கட்சியினுடைய உயர்பீட உறுப்பினர்கள், அதேபோன்று உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் செயலாளர்கள், அதேபோன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய மரச்சின்னத்திற்கு வாக்களித்ததன் மூலமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியல் மூலம் பெறுவதற்கு காரணமாக இருந்த அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட மக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். கௌரவ உதவி சபாநாயகர் அவர்களே, கலர்ஃபுல் ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட் எம்ப்ராய்டர் மெஷின் இயக்குநர்கள், ஜுக்கி மெஷின் இயக்குநர்கள், லேசர் மெஷின் இயக்குநர்கள், தரம் சரிபார்ப்பவர்கள் மற்றும் ஆண் பெண் உதவியாளர்கள். முன் அனுபவம் தேவையில்லை. இணைந்து கொண்டவுடன் பயிற்சிகளுடன் வேலை மற்றும் சம்பளம். மாதம் 55,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை சம்பளம். அழையுங்கள் 0757-559-547. ஜனாதிபதி விருது பெற்ற ஒரு விவசாயி மர்ஹூம் அல்ஹாஜ் KPM ஷரீஃப் சபுரா உம்மா தம்பதிகளின் புதல்வனாக, அவர்களின் 8 பிள்ளைகளில் 4வது ஒருவனாக இந்த சபையிலே இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய தந்தை இந்த சந்தர்ப்பத்தில் இல்லாவிட்டாலும் கூட இந்த உயரிய சபைக்கு வருவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்த அவரை இந்த சபையிலே உயரிய சபையிலே நான் ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். அது மாத்திரமன்றி இந்த அரசியல் துறையிலே நான் வருவதற்கு காரணமாக இருந்த முன்னாள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஹூம் MBA அசீஸ் அவர்களையும் நான் இந்த சபையிலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதேபோன்று ஒரு தவிசாளராக பிரதேச சபையிலே நான் வருவதற்கு காரணமாக இருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M. அப்துல் மஜீத் SSP அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் கல்வி கற்ற பொத்தியூர் மத்திய கல்லூரி பாடசாலையும் உயர்கல்வி கற்ற கல்முனை சாயிரா கல்லூரி பாடசாலையும் இந்த இடத்திலே நான் ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். அதேபோன்று பல சந்தர்ப்பங்களிலே இளைஞர் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்களில் பெற்ற அனுபவத்தின் மூலமாக மக்கள் நன்மதிப்பை பெற்று கட்சியினுடைய தலைவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த சபைக்கு நான் வந்திருக்கின்றேன் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாடாளுமன்றம் என்பது நாடு முழுவதும் உள்ள மக்கள் மனங்களில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தளமாக இருக்கின்றது. ஒரு சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த நான் இந்த அவையிலே மூயின மக்களுக்குமான உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, பொத்திவிலனும் எனது பிரதேசம் இயற்கையின் வளமாலும் மக்களின் பண்பாடாலும் வாழ்வாதாரத்தின் போராட்டங்களாலும் மிளிர்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு வாழும் இம்மக்கள் பல தலைமுறைகள் கடந்து அரசு வாயிலாக மறைக்கப்பட்டவைகளான அவர்களின் உரிமை, காணி, கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், மருத்துவம், போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு என அனைத்தும் ஒரே நேரத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளில் முக்கியமானவை. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அந்த வகையிலே என்னுடைய கிராமத்தின் பிரதான வருமான மார்க்கமாக இருக்கின்ற விவசாயத்துறையிலே நீர்ப்பாசன பற்றாக்குறை என்பது மிகவும் அந்த துறையிலே ஹெடோயா திட்டத்தை பல தடவைகள் பல அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்த நினைத்தாலும் அவற்றை செய்து முடிக்காமல் போயிருக்கின்றது. அந்த திட்டத்தை நிறைமுறுத்துவதன் மூலமாக எங்களுடைய விவசாயத்துறை மாத்திரமன்று குடிநீர் துறைக்கும் மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கின்றது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பிரதேசத்தினுடைய உல்லாச பிரயாண துறை எடுத்துக்கொண்டால் அந்த உல்லாச பிரதான துறையிலே இருந்து பிரதான வருமான மார்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய நாட்டிற்கு தடங்களாக இருக்கின்ற விடயம் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த மக்களுடைய நிலபுல உரிமைகள் குறித்து ஆவணங்கள் மூலம் வழங்கப்படாமையாக இருக்கின்றது. அந்த ஆவணங்களை வழங்குவதன் மூலம் ஒரு வருமான மார்க்கத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அதே போன்று பிரதி சபாநாயகர் அவர்களே, என்னுடைய பிரதேசம் மூவின மக்களும் வாழ்கின்ற பிரதேசமாக இருந்திட்ட பொழுதிலும் எங்களுடைய வலய கல்வி என்பது 3 இனங்களாலும் பிரிக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு வலயம், முஸ்லிம் மக்களுக்கு ஒரு வலயம், சிங்கள மக்களுக்கு என்ற ஒரு வலயம் பிரிக்கப்பட்டிருக்கின்ற கடந்த அரசாங்கத்தின் நிலைமை மாற்றப்பட்டு ஒரு பொதுவான வலயம் உருவாக்கி தரப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கௌரவ பிரதி சபாநாயகர்களே, அதே போன்று எங்களுடைய போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்ட வகையிலே போக்குவரத்து துறையிலே எங்களுக்கு தரம் உயர்த்தப்பட்ட ஒரு பஸ் டிப்போ இருந்தாலும் அந்த பஸ் டிப்போவுக்கான அடிப்படை வசதிகளோ போக்குவரத்து பஸ் வண்டிகளோ இல்லாமல் இருப்பது மிகவும் பாரிய குறைபாடாக இருக்கின்றது. ஆகவே இந்த உயரிய சபை அந்த பிரச்சனையை தீர்த்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அதே போன்று எங்களுடைய வைத்தியசாலை ஒரு ஆதார வைத்தியசாலையாக மத்திய அரசாங்கில் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அதனுடைய ஆளணிகள், அதனுடைய VP, சர்ஜன், கன்சல்டன்ட் போன்றவர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கின்ற நிலைமை அந்த வைத்தியசாலை உல்லாச பிரயாண துறையிலே பெயர் பெற்றிருக்கின்ற அருகாமை பிரதேசத்திலே பல்வேறு சேவைகளை வழங்க முடியாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்களிலும் இந்த உயரிய சபை கவனம் எடுத்து அந்த வைத்தியசாலையினுடைய அடிப்படை வசதிகளை பூர்ணப்படுத்தி தர வேண்டும். அதே போன்று எங்களுடைய பொத்தியில் பிரதேச செயலகத்திலே
உரிமம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் ஒரு காணி உத்தியோகத்தர் இல்லாமல் இருக்கின்ற நிலைமை எங்களுடைய பிரதேசத்தினுடைய காணி வேலைகளை மும்முரப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. அது மாத்திரமன்றி யுத்த காலத்திலே கபலீகரம் செய்யப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான பல்வேறு முஸ்டிபுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இன்று வரை அது கைகூடாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த உயரிய சபையிலே நான் ஒரு புதிய உறுப்பினராக எனது கண்ணுரையிலே பேசுகின்ற விடயம் அந்த காணிகளை விடுவிப்பதற்காக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இன்று நாங்கள் பொத்தியில் பிரதேச சபை ஒரு உள்ளூராட்சி மன்றம் பிரதேச சபையாக இருக்கின்றது. அந்த உள்ளூராட்சி மன்றத்திலே நகர சபையாக மாற்றுவதன் மூலம் அந்த பிரதேச மக்களுக்கு ஒரு சரியான சேவைகளை வழங்க முடியும் என்ற விடயமும் இந்த சபையிலே என்னால் சுட்டிக்காட்டப்பட வேண்டியிருக்கிறது. அதே போன்று இன்று இங்கே பேசப்படுகின்ற ஒரு கடலோர கிராமத்து மகனாக இருக்கின்ற நான் ஒரு தீவு நாட்டில் வாழும் எனக்கு பாராளுமன்றத்திலே என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் டே நாட்டுக்குள் உப்பை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வது தொடர்பான விவரங்களை பேச நேரும் என நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. கடலால் சூழப்பட்ட இந்த நாட்டில் உப்பு இறக்குமதி செய்யப்படுவதை பற்றி பேச வேண்டிய அவலம் என் முதல் பாராளுமன்ற நாளில் ஏற்பட்டது எனது மிகுந்த துயரம் அளிக்கின்றது. தேங்க்யூ வெரி மச். வேலை தேடி தேடி களைத்து விட்டீர்களா? உங்களுக்கு மேலதிக கொடுப்பனவு மற்றும் வசதிகள் உள்ள வேலைகள் கிடைக்கவில்லையா? இதோ ஓர் அரிய வாய்ப்பு. 500க்கும் மேற்பட்ட ஆண் பெண் வேலை வாய்ப்பு வெற்றிடங்கள். கலர்ஃபுல் ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட் எம்ப்ராய்டர் மெஷின் இயக்குநர்கள், ஜூக்கி மெஷின் இயக்குநர்கள், லேசர் மெஷின் இயக்குநர்கள், தரம் சரிபார்ப்பவர்கள் மற்றும் ஆண் பெண் உதவியாளர்கள் என பல தரத்திலான வேலை வாய்ப்புகள். முன் அனுபவம் தேவையில்லை. இணைந்து கொண்டவுடன் பயிற்சிகளுடன் வேலை மற்றும் சம்பளம். மாதம் 55,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை சம்பளம். நாளாந்தம் 10 மணி நேர வேலை. ஞாயிறு மற்றும் போய நாட்களில் விடுமுறை. மேலதிக நேர கொடுப்பனவுகள், வருடாந்த பரிசுகள் மற்றும் சுற்றுலா பயணங்கள், ஊக்க ஊதிய கொடுப்பனவுகள், தயாரிப்பு ஊக்க தொகைகள், இலவச தங்குமிட வசதிகள், குறித்த தினத்தில் சம்பளம். நேர்முக பரீட்சை காத்தாங்குடி, மட்டக்களப்பு, ஹட்டன், தலவாக்கலை, கொழும்பு மற்றும் புத்தளம் ஆகிய பிரதேசங்களில் நடைபெறும். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0757-059-547 அல்லது 0771-970-181 அல்லது 0775-045-911. கலர்ஃபுல் ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 570 கீழ் 15, விரலத்துடுவ வீதி, மாபோலவத்தலை.